ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு NithishFamily. 100 Day வெயிட் லாஸ் சேலஞ்சில் 93வது நாள் நம்ம அடியெடுத்து வச்சிட்டோங்க. இன்னும் 7 நாள் இருக்குது. சக்ஸஸ்ஃபுல்லாக அதையும் நம்ம முடிச்சிடலாம். வாங்க இன்றைக்கி விளாகுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய வெயிட் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. எனக்கெலாம் ஒரு நாள் டக்குன்னு 1/2 கிலோ கூடும், அதெல்லாம் சகஜம்தான். வாங்க விளாகுக்குள்ளே போகலாம். காலையில் ஃபஸ்ட்டாக எடுக்கிறது நெல்லிக்காய் ஜூஸ் தான் எடுக்கிறேன். மணி வந்து 5:45 ஆகுது. ஜூஸ் குடிச்சிட்டு ஒரு 5-10 நிமிஷம் கழித்து எக்ஸசைஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நான் வந்து இப்போ எக்ஸசைஸ் வந்து ஏர்லி மார்னிங்லேயே முடிச்சுடுவேன். ஏர்லி மார்னிங் இல்லை, மார்னிங்கில் 6 மணிலேருந்து 7:30 வரைக்கும். வெளியே வாக்கிங் போக முடியல, குளிராக இருக்குது, இல்லை மழை பெஞ்சிருது, ரோடு சரியில்லை, சகதியாக இருக்குது, அந்த ஒரு காரணத்தினாலே போக முடியல. ஸோ காலையிலேயே 1.5 மணி நேரம் எக்ஸசைஸ் முடிச்சிடுவேன். சில சமயம் சாயந்தரம் வந்து டைம் ஃப்ரீயாக இருந்தேன் அப்படின்னா 1 மணி நேரம் வாக்கிங் போவேன். மார்னிங்கில் ஃபஸ்ட்டாக எடுக்கிறது ஆம்லா ஜூஸ் தான். காலையில் மணி 8:30 ஆகுது. நான் எடுக்கிறது ஃப்ரைடு இட்லி மாதிரி தான் எடுக்கிறேன். இட்லி வந்து சோள மாவில் செஞ்சது. ஏற்கனவே நேற்று தோசை வந்து ராத்திரிக்கு வெள்ளைச்சோளம் போட்டிருந்தேன். அந்த மாவை அரைச்சி வச்சுருந்தேன். அது மீதி இருந்தது, கொஞ்சம் புளிக்க வச்சு அப்படியே இட்லியாக சுட்டான். ஸோ இட்லி வந்து 120 கிராம் எடுத்திருக்கேன். இதோட வெயிட் வந்து 120 கிராம். ஸோ இது வந்து இட்லி பொடியும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே லைட்டாக வடச்சிட்டில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறது தான். ஸோ காலையில் எடுக்கிறது 8:30க்கு வந்து ஃப்ரைடு இட்லி தான். ஸோ சாதாரணமாக சிறுதானிய இட்லிகள் வந்து அப்படியே ரொம்ப பாஞ்சாக இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், கொஞ்சம் டேஸ்ட் மாறும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த சிறுதானிய இட்லிகள், ராகி, கம்பு இட்லி, இந்த சோள இட்லி இதெல்லாம் வந்து ஃப்ரைடு இட்லி மாதிரி போட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா பசங்க நல்லா சாப்பிட்ருவாங்க. நித்திஷும் அப்படி தான் சாப்பிடுவான். ஸோ இது என்னோட மார்னிங் டிஃபன். நித்திஷும் அதான் சாப்பிட்டுட்டு இருக்கான். கிளாஸ் போயிட்டுருக்கேன், அப்படியே சாப்பிட்டுக்குவான். அவன் என்ன பண்ணுவான்னா அதில் வெங்காயம் தக்காளிலாம் வெட்டி போட்டு அப்படி சாப்பிட்டுக்குவான். நித்திஷ் வந்து பிடிச்சிருக்காம்மா இட்லி. ஸோ பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, சொன்னோம் விரும்பி சாப்பிடுவாங்க. ராகி கம்பு அப்படின்னு கூட தெரியாது, நல்லா மொறுமொறுன்னு ஆயிரும். நான் கூட கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன், இன்னும் கொஞ்சம் சிறுசாக கட் பண்ணி கூட போடலாம். குட் மார்னிங் ஸ்நாக்ஸாக எடுக்கிறது வாழைப்பழம் தான் எடுத்துக்கிறேன். பச்சை வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் 2 பழம் எடுத்துக்குவேன், நித்திஷ் வந்து 1 பழம் எடுத்துக்குவான். டேக் இட். அவனுக்கு வந்து கிளாஸ் போயிட்டுருக்கு, கிளாஸ் தான் கவனிச்சிக்கிட்டு இருக்கான். நான் எடுக்க போகிறது 2 பனானா. 14th வீக்கோட செகண்ட் டே எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். செகண்ட் டே அப்படின்றது நம்மளுக்கு லோயர் பாடி கூடிய எக்ஸசைஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். லோயர் பாடி எக்ஸசைஸ் அப்படின்னானே ஒரு சில கேள்விகள் வரும் இல்லையா சப்ஸ்கிரைபர்லேருந்து. மெயினாக வருது, எனக்கு கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணிட்டாங்க, ரிமூவ் பண்ணி 2 வருஷம் ஆயிடுச்சு, நான் எக்ஸசைஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக பண்ணலாம். கர்ப்பப்பை இறக்கமாக இருந்தால் தான் எக்ஸசைஸ் பண்ணுறது டவுட்டு. நீங்கள் வீக் ஆகிடுவீங்க, ரொம்ப இறக்கமாயிரும்ன்றது. கர்ப்பப்பை எடுத்த பிறகு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம். நான் பண்ணுற எக்ஸசைஸே பண்ணலாம், வெயிட் லிஃப்டிங் பண்ணலாம், எல்லாமே பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆப்ரேஷன் பண்ணி 6 மாதம் ஆகலை அப்படின்றவங்க எக்ஸசைஸ் பண்ணாதீங்க. 6 மாதம் ஆகட்டும். ஃபுல்லாக 6 மாதம் பெரிய ஆப்ரேஷன் பண்ணுறீங்க, C-செக்ஷன் பண்ணுறவங்க 6 மாதம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் நீங்கள் எக்ஸசைஸ் வந்து மெதுவான எக்ஸசைஸ், ஸ்டாண்டிங் பொசிஷனில் இருக்க எக்ஸசைஸ் மெதுவாக பண்ணணும். கொஞ்சமாக ஸ்குவாட் அப்படின்றத கவுண்டிங் கம்மியாக பண்ணி ஒரு மாதத்துக்கு ஜம்பிங் இல்லாத நார்மலான எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சமாக நீங்கள் ஜம்பிங்கை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஆனால் வாக்கிங் வந்து அப்படி கிடையாது, நீங்கள் எல்லா நாளும் நடந்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான்லாம் சிசேரியன் பண்ண அன்னைக்கே காலையில் 11 மணிக்கு எனக்கு சிசேரியன் பண்ணாங்க. 10:30க்கு குழந்தை எடுத்தாங்க. நான் 11 மணிக்கு பெட்டுக்கு வந்துட்டேன். 4 மணிக்கு டாக்டர் அம்மா எந்திரிச்சு நீ நடந்தே ஆகணும் அப்படின்னாங்க. எனக்கும் C-செக்ஷன் தான். ஸோ C-செக்ஷன் பண்ணால் எக்ஸசைஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. வெயிட்டு குறையுமா, அது மாதிரி அடிவயிறுலாம் எதுவும் ஆகுமா அப்படிலாம், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நம்ம எடுக்கிற ஃபுட்டு அப்படின்றது ரொம்ப முக்கியம். நான் எக்ஸசைஸ் பண்ணால் தையல் வலிக்குது, 2 வருஷம் ஆகியுமே எனக்கு தையல் போட்ட இடத்துல வலிக்குது அப்படின்றீங்க. அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டு எடுக்கலை, நம்மளுக்கு போதுமான சத்து உடம்புல இல்லை அப்படின்றப்போ தான் அந்த தையல் போட்ட இடம் வந்து வலிக்கிறதுக்கு மெயின் ரீசன். அதே மாதிரி சிசேரியன் பண்ணும்போது நம்ம பேக் பெயினில் வந்து ஊசி போடுவாங்க. அந்த ஊசி வந்து பேக் பெயினை உண்டாக்கும். ஆமாம், எனக்குமே வந்து இப்போ வந்து பெல்ட் மாதிரி போட்டேன் அப்படின்னா தொப்பை குறைக்கிறதுக்கெலாம் பெல்ட் நான் போடவே இல்லை. நித்திஷ்க்கு வந்து ஃபீட் பண்ணும்போது அந்த 3 மாதத்துல எனக்கு ஓவராக பேக் பெயின் வந்தது, முதுகு வலிக்க ஆரம்பிச்சுது. அப்போ ஸ்ட்ரெயிட்டாக உட்கார்றதுக்காக மட்டும்தான் எனக்கு வந்து பெல்ட் வந்து டாக்டர் வந்து கன்சிடர் பண்ணாங்க. நீ வந்து பெல்ட் போட்டால் தொப்பெல்லாம் குறையவே குறையாது, பெல்ட் எதுக்கு நீ போடுற இந்த இடுப்புக்கு அப்படின்னா உன்னோட பேக் வந்து நம்ம குனியாமல் நேராக நிமிர்ந்து இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கோ, அதுக்காக தான் உனக்கு பெல்ட் அடி நாங்கள் கிளியராக சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் என்ன தான் சேலை கட்டினாலும் என்ன தான் பெல்ட்டு போட்டாலும் அந்த சமயத்துக்கு தொப்பை குறைஞ்ச மாதிரி இருக்குமே தவிர அந்த தொப்பை அப்படின்றது திரும்பி வரதான் செய்யும். என்ன பண்ணணும், ஆரம்ப காலத்தில் இருந்தே நம்ம என்ன சிசேரியனாலும் சரி நார்மல் டெலிவரினாலும் சரி நம்ம பண்ணுற ஒரே விஷயம் சோத்தை குறைச்சிட்டு காய்கறிகளை அதிகமாக எடுக்கணும். நல்லா பசிக்கிறப்பெல்லாம்
கிழங்கு வகைகள் எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் மரவள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கிறது. பருப்பு ஐட்டங்கள், கருப்பு சுண்டல், பச்சைப்பயிறு, அந்த மாதிரி பருப்பு ஐட்டங்களை வேக வச்சு வீட்டில் வச்சுக்கிறது, அதை சாப்பிட்றது. அதுக்கப்புறம் பழங்கள், காய்கறிகள், அந்தந்த சீசனுக்கு கிடைக்கிற பழங்கள் எடுத்துக்கிறது. வாழைப்பழம் எடுத்துக்கிறது. டெய்லி நான் 20 வெள்ளை நான் தான் உரிக்கணும், எங்கள் அம்மா வதக்கி கொடுத்துருவாங்க, நான் வெறுமனே சாப்பிட்ணும். அந்த மாதிரி சத்தாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உடம்பும் வைக்காது, மெயினாக தொப்பை வைக்காது. தொப்பை வைக்காமல் இருக்கணும் அப்படின்னு சாப்பாடு மெயினாக கார்போஹைட்ரேட். அதாவது கார்போஹைட்ரேட்னு என்னென்ன, சப்பாத்தியுமே அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா தொப்பை வைக்க தான் செய்யும். சப்பாத்தி சாப்பிட்டா வெயிட் லாஸுக்கு சப்பாத்தி சாப்பிட்லாம், அப்படிலாம் கிடையாது. எதுவுமே கலோரி டிஃபிஷியஸ் தான். உங்களுக்கு சாதம் பிடிக்கும், என்னால் சாதம் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னாங்க சாதமும் எடுத்துக்கலாம். ஆனால் எப்படின்னா உங்களோட கலோரி டிஃபிஷியஸ்க்கு நீங்கள் சாதம் எடுத்துக்கலாம். இவ்வளோ தான் எடுக்கணும் அப்படின்ற போது ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஏன்னா நம்ம சாதம் எப்பவுமே இப்படி சாப்பிட்டு தானே பழக்கம். சாம்பார், ரசம் அந்த மாதிரி சாப்பிட்டு பழகணும். உங்களுக்கு நீ இவ்வளோ தான் சோறு சாப்பிடணும்னு சொன்னால் எப்படி பிடிக்கும்? இது டயட்டு கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவீங்க. இது என்னடா வாழ்க்கை அப்படின்பீங்க. பட் பழகி தான் ஆகணும். நம்ம செய்கிற வேலைக்கும் இப்போ இருக்க காலகட்டத்துக்கும் நம்ம இவ்வளோ தான் எடுக்கணும். நம்ம செய்கிறதெல்லாம் வேலைன்னு சொல்லவே கூடாது. அந்த காலத்தை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து மைண்டையும் நம்ம மனசையும் டென்ஷன் ஆகிற மாதிரி தான் இப்போ வேலை இருக்கே தவிர நம்ம மைண்டையும் மனசையும் ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி வேலை கிடையாது. அப்போ காலகட்டத்தில் வெளியில் தோட்டத்தில் அதில் வேலை பார்த்தவங்களுக்கு ரெண்டுமே ரிலாக்ஸ் ஆச்சு, உடம்பு ஸ்ட்ரென்த் ஆச்சு. இந்த காலகட்டத்தில் அப்படி கிடையாது. அதனால கண்டிப்பாக நீங்கள் டெய்லி வீட்டு வேலை செஞ்சாலும் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். என்னதான் வீட்டு வேலை நீங்கள் மாங்க செஞ்சாலும் ஒரு சிலருக்கு குறையும், ஒரு சிலருக்கு வெயிட் குறையவே குறையாது. எனக்குலாம் என்ன மாங்குன்னு வீட்டு வேலை செஞ்சாலும் மத்தியானம் தூங்காமல் இருந்தாலும் வெயிட் குறையவே இல்லை. எப்போ குறைஞ்சது? கலோரி டிஃபிஷியஸில் சத்தான உணவுகள் எடுத்து டெய்லி எக்ஸசைஸ் பண்ணும்போது எனக்கு உடம்பு குறைஞ்சது. சி செக்ஷன் அப்படி இருந்தாலுமே நம்ம தொப்பை குறைக்க முடியும். அந்த ஸ்ட்ரெச் மார்க் ரொம்ப இல்லாமல் ஓரளவுக்கு கம்மியாக குறைக்க முடியும். நீங்கள் ரொம்ப வயிறு பெருசாக இருக்கும்போது இழுத்து கட்டினீங்க அப்படின்னா வயிறு எல்லாம் சுருக்கமாக சுருங்கி அங்கங்கே அந்த ஸ்ட்ரெச் மார்க் வந்து அதிகமாக வேற இருக்கும். அந்த தப்பை வேற பண்ணிடாதீங்க. நீங்கள் நல்லா சொல்லுங்கள், துணி கட்டினவங்களுக்குலாம் வந்து ஸ்ட்ரெச் மார்க் அதிகமாக இருக்கா இல்லையான்னு. எனக்கு அந்த அளவுக்கு இல்லை, ஏன்னா நான் வயிறெல்லாம் கட்டலை, அப்படியே விட்டதான். அப்படியே என்ன சொன்னாங்க எனக்குன்னா, சிசேரியன் பண்ண அன்னையிலேருந்து நீ எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிரு. நீ நடக்க உன் வயிறுல இருக்க காற்றும் சரி கழிவுகளும் வெளியே போய்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. தொப்பை அப்படின்றது இல்லாமல் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செஞ்சது. ஸோ அதனால் வாக்கிங் இருக்கிறதுல பெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு வாக்கிங் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஸ்லோவாக எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். சரி வாங்க, இன்னைக்குரிய லோயர் பாடி எக்ஸசைஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி எப்பயும் போல் வார்ம் அப் 5 to 10 மினிட்ஸ் மறக்காமல் பண்ணிடணும், மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் ஜம்பிங் ஜாக் ப்ளஸ் ரன்னிங் பிளேஸ். 60 செகண்டில் 2 எக்ஸசைஸும் கேப் விடாமல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 20 செகண்டு கேப் விட்டுக்கோங்க. செகண்ட் எக்ஸசைஸ் ஸ்குவாட் ப்ளஸ் ஸ்மோ ஸ்குவாட். நான் வந்து 5 kg வச்சு தான் பண்ணுறேன். ஸ்குவாட் 15 கவுண்டிங், ஸ்மோ ஸ்குவாட் 15 கவுண்டிங்கில் 30 கவுண்டிங்கில் பண்ணலாம். ஸோ ரெண்டு செட்டு பண்ணுறவங்க 30 கவுண்டிங்கில் 2 செட்டு பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் 3 செட்டு பண்ணலாம். 15, 12, 10 அப்படின்ற கவுண்டிங்கில் 3 செட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். தேர்ட் எக்ஸசைஸ் லங்ஸஸ். நான் வந்து ஈச் சைடு வந்து 5 கிலோ வச்சு மொத்தம் 10 கிலோ வச்சு பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி தான் கவுண்டிங் வந்து 30 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா 3 செட்டு வச்சு பண்ணலாம். ஸோ 2 கவுண்டிங்கில் பண்ணலாம். அது உங்களுக்கு எது வந்து வசமாக இருக்கோ, எது உங்களுக்கு தோதாக இருக்கோ அது தகுந்த மாதிரி பண்ணுங்கள். ஃபோர்த் எக்ஸசைஸ் டெட்லிஃப்ட் வந்து நான் 5 kg வச்சு தான் பண்ணுறேன். ஜஸ்ட்டு வந்து பெண்டிங் மட்டும் பண்ணாலே போதுமானது. இது ஃபுல் டெட்லிஃப்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஷோல்டர் ப்ரெஸ் வரைக்கும் பண்ண தேவையில்லை. 5 kg வச்சு தான் பண்ணுறேன். பர்பீஸ் பொறுத்த வரைக்கும் நான் 2.5 kg தான் வச்சு பண்ணுறேன். ஜம்ப் பண்ணி பண்ணுங்கள். இதோட கவுண்டிங்கும் பர்பீஸோட கவுண்டிங் வந்து 20, 18, 16 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். சிக்ஸ்த் எக்ஸசைஸ் வால் சிட்டப் ப்ளஸ் அது கூட வந்து நான் 5 kg வெயிட் வச்சு பண்ணுறேன். ஃபஸ்ட்டு செட்டு பண்ணுறவங்க 60 செகண்டு பண்ணுங்கள். செகண்ட் செட்டில் 45 செகண்டுக்கும், தேர்ட் செட்டில் வந்து 30 செகண்டுக்கும் பண்ணுங்கள். செவன்த் எக்ஸசைஸ் சிட்டப் நீஹக். இது எப்போயுமே நான் தனியாக தான் பண்ணியிருக்கேன். சிட்டப் நீஹக்கில் வந்து என்னால் கால்களை தூக்கி பண்ண முடியலக்கா அப்படின்றவங்க தரையில் வச்சு கூட கால்களை வச்சு பண்ணலாம். பேசிஸ் மாதிரி 2 மெத்தட் இருக்குது. அந்த மாதிரி பண்ணி பழகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கால்களை தூக்கி வச்சு கூட பண்ணலாம். எயித் எக்ஸசைஸ் வெயிட்டட் சிட்டப் ப்ளஸ் ரஷ்யன் ட்விஸ்ட். ஸோ 2 சேர்ந்து பண்ணுங்கள். 15 கவுண்டிங்கில் 30 கவுண்டிங் பண்ணுங்கள். கேப் விடாமல் பண்ணணும் 2 எக்ஸசைஸும். அதுக்கப்புறம் 20 செகண்டு கேப் விட்டுக்கோங்க. நைன்த் எக்ஸசைஸ் மவுண்டன் கிளைமர் ப்ளஸ் பிளாங்க் ஜாக். மவுண்டன் கிளைமர் 15 கவுண்டிங்கும், பிளாங்க் ஜாக் வந்து 15 கவுண்டிங். இந்த 2 எக்ஸசைஸுமே நம்ம வயிறு அப்படின்றத நல்லா குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த 2 எக்ஸசைஸுமே. 10th எக்ஸசைஸ் டாங்கி ஹிக் ப்ளஸ் ஃபயர் ஹைடன்ட். இந்த 2 எக்ஸசைஸும் நம்ம தொட பகுதியும் சரி நம்ம பட்டு குறைக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவுமே 15 கவுண்டிங்கில் 30 கவுண்டிங் பண்ணுங்கள். 2 செட்டு பண்ணலாம். 11th எக்ஸசைஸ் பைசைக்கிள் கிரன்ச்சஸ் ப்ளஸ் ரிவர்ஸ் கிரன்ச்சஸ். இதுவுமே அடி வயிறு குறைக்கிறதுக்கு தான். ஃபுல்லாக பண்ணும்போது உங்களுக்கு அடியிலேருந்து வயிறு குறையிறது நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். 12th எக்ஸசைஸ் பிரிட்ஜ் ப்ளஸ் அடுத்து பிரிட்ஜ் ஹோல்டு. 15 கவுண்டிங்கில் பிரிட்ஜ் பண்ணிவிட்டு அடுத்த 15 செகண்டுக்கு வந்து இல்லை 15 கவுண்டிங்கில் வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி நில்லுங்க.
ஸோ கண்டினியூவாக பண்ணணும், கேப் விடாமல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 20 செகண்ட் கேப் விட்டுக்கோங்க. இது நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். 13 எக்ஸசைஸ் லெக் ரைஸ் வந்து 15 கவுண்டிங்கில் பண்ணுங்கள், 12 கவுண்டிங்கில் 10 கவுண்டிங்கில் 3 செட்டு பண்ணுங்கள். 14th எக்ஸசைஸ் வந்து லெக் ஹோல்டு பண்ணுறது, 30 டிகிரியில் வந்து ஹோல்ட் பண்ணுறது, 45 டிகிரி, அதுக்கப்புறம் 60 டிகிரி, அந்த மாதிரி 3 பொசிஷனில் லெக்கை வந்து ஹோல்ட் பண்ணி இருக்கும்போது உங்களுக்கு அடிவயிறு, நடுவயிறு, மேவயிறு 3மே குறையும். ஸோ 3 பொசிஷன்லையுமே 30 செகண்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா ஸ்டார்டிங்கில் 15 செகண்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். 15th எக்ஸசைஸ் சைடு பிளாங்க் வித் ஸ்ட்ரெயிட் ஆர்ம் ரைஸ். சைடு பிளாங்க் எப்பவுமே வந்து நம்ம பண்ணும்போது லெஃப்ட் சைடும் பண்ணணும், ரைட் சைடும் பண்ணணும். நான் வந்து வெயிட் வச்சு ஆர்ம் ரைஸ் வச்சு பண்ணுறேன். ஸோ அதை மறக்காமல் பண்ணுங்கள், நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். இதுவுமே 30 செகண்டுக்கு பண்ணுங்கள் ஈச் சைடு. எப்பயும் போல் கடைசியில் பண்ணுறது ஸ்ட்ரெயிட் ஆர்ம் பிளாங்க் ப்ளஸ் எல்போ பிளாங்க் ப்ளஸ் கோப்ரா போஸ் ப்ளஸ் பாலாசனா. ஃபஸ்ட்டு செட்டில் 60 செகண்டுக்கும், 2வது செட்டில் 45 செகண்டுக்கும், 3வது செட்டில் 30 செகண்டுக்குமே பண்ணுங்கள். மறக்காமல் கண்டிப்பாக இதை கண்டினியூவாக பண்ணுங்கள். 3 செட்டு பண்ணால் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. அப்டமனை பொறுத்த வரைக்கும் எதையுமே விடாமல் கண்டினியூவாக பண்ணுறதா இருக்குது. லோயர் பாடி எக்ஸசைஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ எப்போவுமே மறந்துடாதீங்க, 5 to 10 மினிட்ஸ் வந்து வார்ம் அப் பண்ணிக்கோங்க. வாரத்தில் 3 to 4 நாள் கண்டிப்பாக லோயர் பாடி எக்ஸசைஸ் பண்ணணும். அதே நேரத்தில் ஃபுல் பாடி எக்ஸசைஸ் அப்படின்றது வாரத்தில் 6 நாள் வெயிட் லாஸ்க்கு பண்ணுங்கள். இல்லை என்னால் வாரத்தில் 6 நாள் பண்ண முடியாதுக்கா, 3 நாள் 4 நாள் தான் பண்ணணும் அப்படின்னா டைமிங் கூட வச்சு பண்ணிக்கோங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களோட நேரத்துக்கு தகுந்த மாதிரி எக்ஸசைஸை ஹை இன்டென்சிட்டி இன்டர்வலாக பண்ணுங்கள். ஸோ பண்ணுறத பொசிஷன் கரெக்டாக பண்ணுங்கள், அதே நேரத்தில் ஸ்லோவாக பண்ணாலும் பொசிஷன் கரெக்டாக வச்சு பண்ணுங்கள். நல்லா பழகிட்டீங்க எக்ஸசைஸ் அப்படின்றப்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. மத்தியானம் சாப்பாடு எடுக்கிற டைம் மணி 1 ஆகுது. சாம்பார் சாதம் தான். சாம்பார் தனியாக வச்சேன், எங்கள் வீட்டில் நிறைய மிச்சம் விழுந்தது, அதனால சாதமாக வச்சுட்டேன். காலையில் ஃப்ரைடு இட்லி போட்டதுனால சாம்பார் சாதம் நான் வந்து ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். ஏன்னா இதில் முருங்கைக்காய், முள்ளங்கி, கத்திரிக்காய் எல்லாம் போட்டு அதை எடுத்திருக்கேன். அதனால் சாம்பார் சாதம் வந்து துவரம் பருப்பு போட்டு சாதாரண சாதம் போட்டு செஞ்சது தான். இது வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன் சாதம் வந்து. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பொரியல் 100 கிராம், பீட்ரூட் பொரியல் 100 கிராம் எடுத்திருக்கேன். என்னோடய சாப்பாடு இன்றைக்கி மத்தியான சாப்பாடு எடுக்கிறது இதுதான். வேணும் அப்படின்னா கொஞ்சம் இதில் வந்து லைட்டாக தயிர் ஊற்றி சாப்பிடுவேன் சில சமயங்களில். தயிர் அந்தளவுக்கு நான் ரொம்ப எடுத்துக்கிறதுல, எடுத்தால் மோராக தான் எடுத்துக்குவேன் தனியாக. நைட்டு மணி 7 ஆகுது. நைட்டு டிஃபனாக எடுக்கிறது பழங்கள் ஒன்று தான் எடுக்க போகிறேன். வெள்ளரிக்காய் 250 கிராம் எடுத்திருக்கேன். பப்பாளி பழம் 100 கிராம், அன்னாச்சி பழமும் 150 கிராம் கிட்ட எடுக்குது, அதான் எடுத்திருக்கேன். 3 ஸ்லைஸ் இருக்க மாதிரி. ஸோ நைட்டு டிஃபனாக எடுக்கிறது பழங்கள் ஒன்று தான் எடுக்கிறேன். நைட்டு எடுக்கிறது எனக்கு வந்து நைட்டு சேர்ந்துக்கணும், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு சிலருக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, கோல்டு வருது அப்படின்றவங்க நீங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து பழங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 7 மணிக்கு வந்து ஏதாவது டிஃபன் லைட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். சிறுதானியங்கள், தோசை எடுக்கிறது, இட்லி எடுக்கிறது, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கூழும் எடுத்துக்கலாம். பழங்கள் சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நல்லா வெந்நி தண்ணி குடிச்சிக்கோங்க, ஒன்றும் ஆகாது, கோல்டெல்லாம் வராது. தொண்டை வந்து ஒரு மாதிரி கரகரன்னு இருக்குது, அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ நைட்டு டிஃபனாக எடுக்கிறது பழங்கள் ஒன்று தான். மணி 9 ஆகுது. இன்றைக்கி எடுக்கிறது ஃபேட் கட் ட்ரிங்க் தான் எடுக்கிறேன். சனிக்கிழமை அப்படின்னே கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்து கொஞ்சம் டிவி பார்க்குற மூடு, அந்த மூடு வந்தோடனே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். மணி வந்து 9 ஆகுது. குடிச்சிட்டு 10 மணிக்கு படுக்க கரெக்டாக இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக எடுக்கிறது நான் ஃபேட் கட் ட்ரிங்க் தான் எடுக்கிறேன். எப்போயுமே இந்த ட்ரிங்க் நான் எடுத்துக்குவேன். ஏற்கனவே தெரியும் நான் ஏன் இந்த ட்ரிங்க் எடுக்கிறேன்ட்டு. ஸோ புதுசாக இருக்க சப்ஸ்கிரைபருக்கு இந்த ட்ரிங்க் ஏன் எடுக்கிறேன் அப்படின்னு தெரியணும் அப்படின்னா 100 டே முடியட்டும் எனக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னு எதுக்கு எடுக்கிறேன் இந்த ட்ரிங்க் அப்படின்றது சொல்கிறேன். இன்றைக்கி நான் வந்து என்னோட டயட் அண்ட் எக்ஸசைஸை சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதே மாதிரி நீங்களும் ஃபினிஷ் பண்ணிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன்னு இல்லை, கண்டிப்பாக ஃபினிஷ் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை ஒரு லைவில் சந்திக்கலாம்.